ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஃபேர் தமிழ் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் நான் அமேசான் மெக்கானிக்கல் டர்க்கு எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த ஒர்க்கை நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். நான் என்னோடய டிகிரி முடிச்சுட்டு, காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஒர்க்கு நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ 2012 தான் 11 முடித்தேன். 12 அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இந்த ஒரு ஜாபை பற்றி சொல்லியிருந்தார். ஒரு ஆஃபீஸ்க்கு ஒர்க்குக்கு போனேன். அந்த ஒர்க்குக்கு போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக அமேசான் மெக்கானிக்கல் டர்க்கை நான் பார்த்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அங்கே இருக்கிற ஓனரில் ஒரு பார்ட்னர் ஒரு அக்கௌண்ட்டு வச்சுருந்தார். ஸோ அந்த அக்கௌண்ட்டை எனக்கு லாகின் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலாக நான் செஞ்சது வேறு ஒர்க்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐடியை எனக்கு கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் எனக்கு சொல்லுங்கள், இன்றைக்கி மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிட்டு நானும் அதை ஒர்க் பண்ணதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 2012 பார்த்திங்கன்னா டாலரில் கிடையாது, ருப்பீஸில் தான் அதில் இருந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்குது, நல்லா ஞாபகம் இருக்குது, ருப்பீஸில் தான் இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா ₹1, ₹5, ₹10 அந்த மாதிரி ரேஞ்சில் நிறையா ஒர்க்கு காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ நானும் பார்த்துட்டு சரி நல்ல ஒர்க்காக இருக்க மாட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒர்க் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா பார்த்து ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்லேயே திரும்ப கொடுத்தவங்களே திருப்பி இல்லை வேண்டாம், இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வேலை செய்ய வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு எப்பவும் செய்கிற ஒர்க்கை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வேறு ஜாப் மாறிட்டேன். வேறு ஜாப் மாறிட்டு நான் வேறு இடத்துக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியே பழையபடி நான் ஒர்க்குக்கு போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, எப்படி எம்டர்க்கு அமேசான் எம்டர்க்னால் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த அக்கௌண்ட்டை பார்த்ததில் நமக்கு என்ன புரிஞ்சுது, ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. ஸோ நிறைய அதை பற்றி தேடி பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு டைம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனேன். அந்த ஆஃபீஸில் தான் முழுக்க எனக்கு கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. எப்படின்னா அந்த ஆஃபீஸ்க்கு போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம 2012 பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி உட்காந்து பார்க்கலாம் என்ன. ஆனால் 2012 பார்த்திங்கன்னா டாலரில் கிடையாது, ருப்பீஸில் இருந்துச்சு. இப்போ 2015 அந்த ரேஞ்சு 2015 தான் ஜாயின் பண்ணேன். 15 பார்த்திங்கன்னா அமேசான் மெக்கானிக்கல் டர்க்குங்கிற அதே வெப்சைட் தான். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ருப்பீஸ்லேருந்து டாலரில் மாற்றிட்டாங்க. டாலரில் ட்ரான்ஸ்ஃபர் ஏர்னிங்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்துச்சி டேஷ்போர்டில். அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன ஒர்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதா. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் புதுசு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதம் ட்ரைனிங் நான் கற்றுக்கிட்டேன். 6 மாதம் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக போச்சு. எந்த ஒர்க்காக இருந்தாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பேசிக்காக நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்ததுனால அதில் நம்ம டேட்டா என்ட்ரி தனியாக டேட்டா என்ட்ரி ஒர்க்கும் நான் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரியும் செஞ்சுருக்கேன். ப்ளஸ் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன். அது இன்சூரன்ஸுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் எனக்கு இதில் டச்சப் இல்லாதனால புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ஒர்க்கு நிறையா போயிட்டுருந்துச்சு. P9R, அப்புறம் ஸ்கவுட் ஹிட்டு,
இப்போ வந்து நமக்கு பேனல்னு சொல்லி வருது. அப்போ வந்து அதுக்கு பேர் ஸ்கவுட்டின் தான். இப்போ தான் ரீசெண்டாக வந்து 1 இயருக்கு முன்னாடி மாற்றினாங்க பேனல்னு சொல்லிட்டு. ஆனால் பேனல் சொல்லி மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்கவுட்டின்னு சொல்லிட்டு 6 சென்ட் 3 சென்ட் 10 சென்ட் 5 சென்ட் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. பீனினார் பார்த்திங்கன்னா சும்மாவே கிடக்கும். அதாவது பீனினார் வந்து 5 சென்ட் 10 சென்ட் 15 சென்ட் இந்த மாதிரி நிறையா வந்து ஏர்னிங்ஸ் வந்து ரிவார்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. டைரெக்டாக எடுத்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி செய்யலாம். இதுக்கு வந்து நீங்கள் ப்ளே பண்ணி வச்சு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி செய்யணும்னு அவசியமே இருக்காது. எப்போன்னா 2015 சொல்கிறேன். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம இங்கே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறோமே, தனியாக வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்னோடய பேரில் தான் க்ரியேட் பண்ணேன். க்ரியேட் பண்ணி ஒரு 12 ஹவர்ஸ் இல்லை 24 ஹவர்ஸ்க்குள்ளார வந்து எனக்கு வந்து வந்துச்சு. என்ன மெயில்னால் டிக்ளைன் மெயில் தான். அப்ரூவல் கிடைக்கல, டிக்ளைன் மெயில் தான் வந்துச்சு. ஸோ அது சரி, என்னடா அது இப்படி இந்த அக்கௌண்ட் நமக்கு கிடைக்காதா? நம்ம வந்து இந்தியன் லொக்கேஷனில் நம்ம லீகலாக தானே பண்ணுறோம், நேர்மையாக தானே பண்ணுறோம், நமக்கு ஏன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணுறாங்களே, ஒரு நாளைக்கு $25 $30 கூட ஒரு நாளிலே வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வேலை வந்துட்டு இருக்கும்போது யாருக்காக இருந்தாலும் சரி நம்மளும் சுயமாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வருமே தவிர வேற ஒன்றும். பசங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். வெளியில் போய் சம்பாதிக்கிறதுக்கு இப்போ 10,000 15,000 சம்பாதிக்கல நமக்கு கண்ணாமூடி பிதுங்கிடும். அந்த மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி அமேசான் மெக்கானிக்கல் டர்க்கில் ஒரு நாளைக்கு $25 $30 வருது அப்படிங்கிறப்போ நமக்கு கண்டிப்பாக ரொம்ப ஆசையாக இருக்கும், விருப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. நானும் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து எனக்கு டிக்ளைன் தான் வந்துச்சு. அப்புறம் திரும்ப வந்து ஆஃபீஸில் எப்பவும் போல் ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா, நீங்கள் வந்து உங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் அப்ரூவ்டு, யூ கேன் கண்டினியூ லாகின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயிலை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. என்னடா அது இப்படி மெயில் வந்திருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த மெயிலை வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த மாதிரி காமிச்சேன். இந்த மாதிரி எனக்கு மெயில் வந்திருக்கு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ, சரி கொடு, நான் வந்து எனக்கு இது டேக்ஸ் இன்டர்வியூன்னு சொல்லி அட்டன் பண்ண சொல்லியிருந்தாங்க. டேக்ஸ் இன்டர்வியூ எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நேராக ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து நீ வந்து இது எனக்கு எடுத்து கொடுன்னு சொல்லி லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். அப்போல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் கொடுத்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா, கொடுத்துட்டு ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா லாகினே பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னோடய க்ரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்து இன்கரெக்ட்னு வந்துச்சு. என்னடா இன்கரெக்ட்னு வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால் எனக்கு தெரியாது, நான் வந்து நீங்கள் பண்ண சொன்னால் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் அதோடய வேல்யூஸ்னே எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. கொஞ்சமாக வந்து என்ன பண்ணிட்டேன், திரும்ப வந்து சரி அக்கௌண்ட்டு நமக்கு கிடைக்கல, சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் அடுத்தது ஆஃபீஸ்லேயே தொடர்ந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். 2016 2017 ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிவிட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. சர்வே எப்படி கிடைக்கிது, சர்வே எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணால் நமக்கு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அதில் வந்து ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். இப்போ வந்து சர்வே வந்து நமக்கு பேசிக்காக இந்தியன் லொக்கேஷன்லேயும் கொடுக்குறாங்க, யூஎஸ் லொக்கேஷன்லேயும் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியன் லொக்கேஷனில் நமக்கு வந்து அதாவது யூஎஸ் சிட்டிசனான்னு கேட்டிருப்பாங்க ஒரு சில சர்வேயில். ஆனால் அதுவும் அக்செப்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த யூஎஸ் சிட்டிசனான்னு கேட்குறது மட்டும் நீங்கள் நோன் கொடுத்துடணும். ஏன் அப்படின்னா, அந்த கிட்ட வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை டாலராக இருந்தாலும் சரி, அந்த கிட்ட நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் குவாலிட்டி வந்து ரொம்ப பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஎஸ் லொக்கேஷனில் இருக்கிற சர்வேவை நீங்கள் பண்ணக்கூடாது. இந்தியன் அக்கௌண்ட்டில் யூஎஸ் லொக்கேஷனில் இருக்க சர்வேவை நீங்கள் பண்ணவே கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீ பண்ண வேண்டாம். அது வந்து என்னோடய பர்சனல் அட்வைஸ். ஏன்னா நான் வந்து செஞ்சு சில ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, அதனால் நான் சொல்கிறேன்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஹிட்டு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணும்போது பழைய வெப்சைட்டு வந்து உங்களுக்கு தெரியும். 2015 16 நினைக்கிறேன். அந்த டைம் தான் அப்டேட் பண்ணி புதுசாக வந்து வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அந்த இப்போ இருக்கிற வெப்சைட்டுக்கும் அப்போ இருக்கிற வெப்சைட்டுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. அப்போ இருக்கிற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு அமேசான் மெக்கானிக்கல் டர்க்குன்னு போட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு சிம்பிளை போட்டிருக்கோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அப்போ இருக்கிற வெப்சைட்டு. கிளாசிக் தீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தீம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது மாறினதுலேருந்து வந்ததோ என்னமோ தெரியல. ஆனால் இப்போ மாறினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒர்க்கெல்லாம் அப்படியே கம்மியாகிட்டு அப்படியே ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இது மாறினதுனால நமக்கு வந்து இந்த அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹிட்டை அக்செப்ட் பண்ணோன்னே இன்னொரு ஹிட்டை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணாலே போதும், திருப்பி இன்னொரு ஹிட்டை அக்செப்ட் ஆகிரும். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி ஆப்ஷனே நமக்கு கிடைக்கல. ஸ்கிரிப்ட்டு மட்டும் ரன் ஆகிட்டு இருக்குது, அவ்வளோதான். நம்ம வந்து மேனுவலாக யூசர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். டர்க் மாஸ்டர், அப்புறம் எம்டர் ஷூட்டு, பேண்டா கிரேசி, இந்த மாதிரி ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறதெல்லாம் பேசிக்காக யூஸ் பண்ணுறது ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து ஒரு ஹிட்டை அக்செப்ட் பண்ணால் இன்னொரு ஹிட்டை வந்து அதே பேஜில் ஏஎஸ் கிளிக் பண்ணால் அசைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புக் மார்க் பண்ணி நாங்கள் செய்வோம். அந்த மாதிரி வந்து இதை செய்ய முடியல. ஒரு டைம் ஒரு ஹிட்டு தான் அக்செப்ட் ஆகும், மறுபடியும் திருப்பி ஆட்டோ அக்செப்ட் ஆனால் தான் திரும்ப இன்னொரு ஹிட்டு அக்செப்ட் ஆகும். அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துருச்சு. முதல்ல அப்படி கிடையாது. நல்லா ஈஸியாக வந்து ஹிட்டு அக்செப்ட் ஆகிட்டே இருந்துச்சு, நிறைய ஒர்க்கும் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீரியடில் பார்த்தீங்கன்னா 2014, 15, 16 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் அமெரிக்காவில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தவர் ஒபாமா இருந்தார். அந்த டைமில் ஒபாமா இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் வந்துட்டு இருந்துச்சு, எக்கச்சக்கமான வேலை. ஒரு நாளைக்கு குறைஞ்சது $30 கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஷுவராக பண்ணலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் வந்து கமிஷன் பேஸ் தான் கொடுத்தாங்க, சேலரி பேஸ்னால ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா $10 அதுக்கு மேலே நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வந்து செஞ்சு ஒர்க் பண்ணோம். நமக்கு ஓரளவுக்கு கிடச்சிது. ஆனால் வந்து ஃபுல் டைமாக நம்ம வந்து சொந்தமானது பண்ணால் தான் அதுக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு ஏர்னிங்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அக்கௌண்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி இந்தியன் அக்கௌண்ட்டு எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க, இத்தனை ரேட்டுக்கு வந்து விற்கிதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ சரின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்கும்போது ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து 50,000 60,000 சொன்னாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் அதை பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நானே சொந்தமாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இது நான் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி இல்லையா. முதல்ல வந்து நமக்கு ரிஸ்க்கு கம்மி தான். நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், அது அவங்க வந்து இன்சார்ஜ், அவங்க ஓனர் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த தாட்டில் இருந்துச்சு. இப்போ நம்மளே சொந்தமாக செய்யும்போது ரொம்பவே ரிஸ்க்கு ஜாஸ்தி தான். ஸோ வந்து நான் ரொம்ப வந்து ஒரு இதாக ஃபீல் பண்ணி நம்ம செஞ்சிட்ருந்தோம். நம்ம வந்து இதை செய்ய முடியுமா, அதாவது அங்கே ஆஃபீஸில் வந்து $30 செஞ்சிட்ருந்தோம் ஒரு நாளைக்கு, இங்கே வந்து அதே மாதிரி செய்ய முடியுமாங்கிற யோசனை வந்துச்சு. அந்த டைம் தான் பார்த்து எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒபாமா முடிஞ்சு அடுத்தது வந்து ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒர்க்கும் பார்த்திங்கன்னா சுத்தமாக குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு பீனியனாரும் சரி, ஸ்கவுட்டிட்டும் சரி, எந்த ஒர்க்குமே வந்து ரெகுலராக வரவே மாட்டேங்குது. இப்போ ஸ்கிரிப்டை வச்சு ப்ளே பண்ணால் கூட ரொம்பவே ரேராக தான் ப்ளே ஆகுது. அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த இந்தியன் அக்கௌண்ட் வந்து நான் வாங்கின இந்தியன் அக்கௌண்ட்டை நான் வந்து லீகலாக செஞ்சிட்ருக்கிறேன். இதுதான் வந்து என்னுடைய எம்டர்க் ஒர்க் பண்ணுறதுடைய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்களும் வந்து அக்கௌண்ட்டு வாங்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நீங்கள் தனியாக ஏதோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இப்போ வந்து நீங்கள் ஒரு 2-3 வருஷமாக ஒர்க் பண்ணி எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை வந்து கீழே வந்து கமெண்ட் கொடுங்க. இன்னும் வந்து நிறையா
விஷயங்களை வந்து Mturkல வந்து இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்டை பற்றி இன்னும் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.